சாவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நமது செய்தியாளரிடம் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அரசுகளின் தவறான முடிவை எதிர்த்து, மக்கள் விரோத முடிவை எதிர்த்து அனிதா நடத்தியிருக்கிற ஒரு யுத்தமாக இதை நான் பார்க்கிறேன். தன்னுடைய உயிரை பலி கொடுத்து இந்த திட்டத்தை கடுமையாக மூர்க்கமாக அனிதா எதிர்த்திருக்கிறாள். இந்த நீட் தேர்வை அகில இந்திய அளவில் ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய சாவு நமக்கு சொல்லுகிற செய்தி. அவருடைய சாவுக்கு காரணமான மத்திய மாநில அரசுகள் இதற்கு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். அத்துடன் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். 1200 மதிப்பெண்களுக்கு 1176 மதிப்பெண்களை பெற்ற அனிதா நீட் தேர்விலே 86 மதிப்பெண்களை பெற வேண்டிய நிலை. அதற்கு அந்த வினாத்தாள் தேர்வு செய்த முறை, மாநில அரசுக்கான பாடத்திட்டத்திலிருந்து வினாத்தாள்கள் அமையாமல் மத்திய அரசுக்கான அந்த CBSE பாடத்திட்டத்தின் மூலம் வினாத்தாள்கள் அமைந்தது, இவையெல்லாம் காரணங்கள். எனவே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு மதிப்பில்லை என்கிற நிலையை நீட் தேர்வு ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு அனிதாவை அல்ல, இப்படி ஆயிரக்கணக்கான அனிதாக்களை பாதிப்படைய செய்திருக்கிறது. அகில இந்திய அளவில் இப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பாதிப்புக்கும் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளே காரணம். இதற்கு அவர்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும். அனிதா குடும்பத்திற்கு மத்திய அரசும் மாநில அரசும் உரிய இழப்பீட்டை தர வேண்டும். அந்த குடும்பத்திற்கு, அதுவும் மூட்டை தூக்கி குடும்பத்தை காப்பாற்றுகிற ஒரு தந்தைக்கு தாய்க்கு பிறந்த பெண்மணி, மாணவி, இன்றைக்கு தன்னுடைய கனவு நொறுங்கி போனதனால் வாழ்க்கையே தேவையில்லை என்ற முடிவுக்கு அவள் வந்திருக்கிறாள். அரசின் தவறான நிலைப்பாடுகளால், அரசின் தவறான முடிவுகளால் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனிதாவின் இந்த உயிர் பலியை முன்னிறுத்தி நீட் தேர்வுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய மாநில அரசுகள் தமிழக மாணவர்களை வஞ்சித்திருக்கிறது. ஓராண்டு காலத்திற்காவது விலக்கு அளிக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாக்குறுதி அளித்து தமிழக அரசும் அதற்கான சட்டத்தை இயற்றி அதையும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக நீதித்துறை, அரசியல் துறை என்று அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களும் இணைந்து இத்தகைய துரோகத்தை செய்திருக்கிறார்கள். இது தமிழக மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனிதா என்கிற மாணவிக்கு மட்டுமல்ல, அனைத்திந்திய அளவில் கிராமப்புறங்களிலிருந்து, சாதாரண குடும்பங்களிலிருந்து, உழைக்கும் குடும்பங்களிலிருந்து வருகிற மாணவர்களுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள், குறிப்பாக தமிழக அரசு இந்த சாவுக்கு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு உடனடியாக 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. ஆளும் கட்சியான அதிமுக தன்னுடைய உட்கட்சி பூசலால் ஆட்சியை தக்க வைப்பதற்கும் கட்சியை கைப்பற்றுவதற்குமான அதிகார போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு தொடர்பாக சட்டங்களை இயற்றினார்கள், மத்திய ஆட்சியை அல்லது அரசை அணுகினார்கள். ஆனால் இதற்குரிய அழுத்தத்தை அவர்கள் தரவில்லை என்பதுதான் இன்றைக்கு பொதுமக்களின் கருத்தாகவும் இருக்கிறது. ஆகவே அதிமுக அரசின் மெத்தனமான போக்கும் அலட்சியமான இந்த போக்கு இதற்கு காரணம். இதற்கு அதிமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அனிதா அவர்களின் சாவு மிகுந்த வலியை தருகிறது, வேதனையை தருகிறது. இதேபோல பின்பற்றி வேறு எந்த மாணவரும் தற்கொலை முயற்சியில் ஈடுபடக்கூடாது.
அடுத்த ஆண்டுகளில் நாம் இந்த வாய்ப்புகளை பெறலாம் என்கிற நம்பிக்கையை பெற வேண்டுமே தவிர, அல்லது இந்த நீட் தேர்வை அகில இந்திய அளவில் ரத்து செய்வதற்கு மாணவர்களையும் பொதுமக்களையும் திரட்டி போராட வேண்டும் என்று களத்திற்கு வர வேண்டுமே தவிர, இப்படி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிற நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். நீட் தேர்வை எதிர்த்து பல போராட்டங்களில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அண்மையிலே திமுக நடத்திய மனித சங்கிலி அற போராட்டத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் பங்கேற்றோம். தற்போது உச்சநீதிமன்றம் இந்த கடைசி வாய்ப்பையும் தள்ளுபடி செய்த நிலையில் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக நீட் தேர்வை எதிர்த்து என்ன வகை போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது குறித்து தோழமை கட்சிகளோடு கலந்தாய்வு செய்வோம். இடதுசாரிகளோடு, திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளோடு இணைந்து கலந்தாய்வு செய்து முடிவெடுப்போம். அனிதா தற்கொலை செய்து கொண்டு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் மன்னிப்பு கேட்க வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்த்தோம்.